கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் வர்றது சகஜம்தான். அதே வேகத்துல விவாகரத்தும் சகஜம் அப்படிங்கிற ரீதியில போறதுக்கு காரணம் என்ன? எங்க தவறு நடக்குது? அதை எப்படி திருத்திக் கொள்றது? 5 ஆலோசனை சொல்றேன், கேளுங்க. 1. கணவனும் மனைவியும் தவறு செய்யறது இயல்பு. தவறு செய்யாதவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா தவறு செஞ்சுட்டு செஞ்ச தவற ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிடாம சண்டை போடக்கூடாது. அடுத்தவர் மேல குற்றஞ்சாட்டக்கூடாது. 2. அடிக்கடி ஒருவரையொருவர் பாராட்டுங்க, மன்னிப்பு கேளுங்க. 3. கணவன் மனைவிக்கு தனிப்பட்ட சுதந்திரம் அவசியம். ஆனா தனிப்பட்ட சுதந்திரம் எல்லை மீறாம இருக்கணும். 4. இருவரும் சேர்ந்து வீட்டு வேலை செய்யுங்க. வேலைகளை பகிர்ந்துக்கிடும் போது மகிழ்ச்சியா இருப்பீங்க. பந்தம் வலுப்பெறும். நான் சம்பாதிக்கும் வேலையத்தான் செய்வேன், நீ வீட்டு வேலைகளை செய் அப்படின்னு சொல்றதுனாலதான் ஈகோ தகராறுகள் அதிகமா வருது. கடைசி பாயிண்ட் என்னன்னா, உன்னை விட எனக்கு புத்திசாலித்தனம் அதிகம், உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும், உன் சம்பளத்தை விட என் சம்பளம் அதிகம், அதனால உன் பேச்ச கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற நினைப்ப அறவே ஒதுக்கி தள்ளுங்க. தம்பதியர் இருவரும் அடுத்தவர் பெருமைய தன் பெருமையா நினைக்கும் போது காதல் வளரும். ஒரே ஒரு மாசம் மட்டும் நான் சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிச்சுதான் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசும். அப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேதாகமம் சொல்றத சொல்லவா? உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்களன்றி எண்ணாதிருங்கள். இந்த கேஜெட் எல்லாம் நீங்க வெறும் 50 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதையும் நான் நம்பர் 1 சொல்ல போது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நம்பர் 3, மொபைல் ஸ்பீக்கர் மாஸ்க். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் போனோட ஸ்பீக்கர்ல நிறைய டஸ்ட் சேர்ந்து சரியா சவுண்டே கேட்காது. ஆனா இந்த மாஸ்க் உங்க போனோட ஸ்பீக்கர்ல ஒட்டி விட்டீங்கன்னா டஸ்ட் உள்ள போகாத சவுண்டு சூப்பரா கேட்கும். நம்பர் 2, சார்ஜிங் கேபிள் ப்ரொடெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேரோட சார்ஜிங் கேபிள் இந்த மாதிரி அறுந்து போற நிலைமையில தான் இருக்கும். சோ இதனால நம்ம அடிக்கடி புது சார்ஜிங் கேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேஜெட் உங்க சார்ஜிங் கேபிள மாட்டி விட்டீங்கன்னா சார்ஜிங் கேபிள் டேமேஜ் ஆகாம ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நம்பர் 1 பக்கத்துக்குள்ள நீங்க மொபைல் போன் வச்சிருக்கீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்பர் 1, கேமரா ப்ரொடெக்டர். உங்க போனோட கேமரா கிராச்சஸ் ஆகாம இருக்கணும்னா இந்த கேஜெட் உங்க கேமரால மாட்டி விட்டுருங்க. போட்டோ எடுக்கும்போது மட்டும் இதை இப்படி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற டைம்ல இது மூடி வச்சிட்டீங்கன்னா டஸ்ட் படாம இருக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்க்காத 3 ரோட் போடுற மிஷின். நம்பர் 1, தார் ரோட் போடுறதுக்காக இந்த ஜல்லி கல்லையும் தாரையும் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரக்ல வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே ஒரே வாட்டி ரோட போட்டுருவாங்க. அதுவும் பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நம்பர் 2, நம்ம ரோடுக்கு நடுவில் இருக்கிற டிவைடரை கிளீன் பண்ண ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இந்த மிஷினை வச்சு 20 கிலோமீட்டருக்கான டிவைடரை ஒரே நாள்ல கிளீன் பண்ண முடியுமா? நம்பர் 3, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோல இந்த பெரிய பாறாங்கல்ல உடைக்க ஜேசிபியை யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோல மீன்களை ஹெலிகாப்டர் மூலமா ஏரிகள் மேல சிதற விடுறாங்க. ஆனா ஏன்? அமெரிக்கால இருக்க நிறைய பேர் இந்த மலைகள் மேல ஏறி ட்ரக்கிங் பண்றாங்க. அப்படி ட்ரக்கிங் பண்றப்போ நிறைய பேர் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு இந்த மாதிரி மலை மேல இருக்கிற ஏரிகள்ல மட்டும் இந்த மாதிரி மீன்களை சிதற விடுறாங்க. இப்படி பண்ணா மேல போறப்ப மீன்களை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு பசி இல்லாம திரும்பி வரணும்னு இப்படி பண்றாங்க. This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைமுக்கு கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.